வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் அகில் சத்யன் டைரக்ஷன்ல நிவின் பாலி, பிரியா ஷிபு, அஜு வர்கீஸ், ஜனார்தனன், பிரீத்தி முகுந்தன் மற்றும் பலர் நடிச்சு டிசம்பர் 25 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன சர்வம் மாயா. இந்த படத்தோட கதை பிராமண குடும்பத்தை சேர்ந்த பிரபேந்துவுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஒரு கிட்டாரிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் வேலை பார்க்குற ட்ரூப்பை சேர்ந்தவங்க யூகேக்கு போயிடறாங்க. ஆனா இவருக்கு விசா கிடைக்காததுனால இங்கே இருந்துடுறாரு. லைஃபை ஓட்டுறதுக்காக வேற வழியே இல்லாம ஏதாவது ஒரு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொந்த ஊருக்கு போய் அவரோட ஃப்ரெண்டு கிட்டேயே அசிஸ்டன்ட் புரோகிதரா வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாப்புல. அதன் மூலமா அவருக்கு கொஞ்சம் காசும் வருது. ஒரு கட்டத்துல அவர் தனியா போய் ஒரு இடத்துல பூஜை பண்றாரு. அதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில ஒரு சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. அது என்ன, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வராரு, கடைசியில அவரோட நிலைமை என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃபீல் குட் மூவிஸ் எடுக்கிறதுன்றதே இந்த கத்தியில நடக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஜானர்ஸை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு எமோஷன்ஸுமே ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே மீடியம் லெவலில் தான் ட்ராவல் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபீல் குட்டே. அந்த வகையில் மலையாள சினிமாவில் இந்த ஃபீல் குட் ஜானர்ஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கூட மோகன்லால் நடித்து ஹிருதயபூர்வம்னு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான படம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு படம் தான் இந்த சர்வம் மாயா. ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை உள்ள வச்சு எந்த வகையிலையும் அது ஒரு ஹாரர் படம் மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாம ரொம்ப ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடா ரொம்ப அழகான ஒரு படமா நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் அகில் சத்யன். இந்த படத்தோட ஜானரை சொல்லணும் அப்படின்னா ஃபீல் குட், ஹாரர், ரொமான்டிக், காமெடி, ட்ராமா இப்படிதான் சொல்லணும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. முக்கியமா நம்ம நிறைய ஹாரர் காமெடி ட்ராமா படங்கள் பார்த்துருப்போம். அதுல பேயை வச்சு சிரிக்கவும் வச்சிருப்பாங்க, பேயை வச்சு பயமுறுத்தவும் செஞ்சிருப்பாங்க. ஆனா இங்க ஜஸ்ட் அந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை மட்டும் உள்ள வச்சுக்கிட்டு எங்கேயுமே சின்ன ஒரு ஸ்கேரி மொமெண்ட்ஸ் கூட இல்லாம அதை ரொம்ப ரொம்ப அழகா நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா படம் நல்ல ஒரு ஃபன்னான படம். ஆனா தேட்டர்ல எல்லாருமே வயிறு வலிக்க அப்படியே கலகலகலாம் சிரிக்க மாட்டோம். ஆனா படம் முழுக்க அந்த ஒரு சிரிச்ச முகத்தோட தான் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே நேரத்துல கண் கலங்க வைக்கக்கூடிய எமோஷனல் மொமெண்ட்ஸுமே இருக்கு. அதுவுமே மனசுக்கு பாரமா தர தரையா கண்ணில் தண்ணி ஊத்துற மாதிரிலாம் இருக்காது. அதுவுமே ஒரு மிதமான ஒரு ஃபீல்ல தான் இருக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஃபீல் குட் மூவிஸ் எடுக்கிறதுன்றது கத்தியில நடக்கிற மாதிரி. அதை கத்தி மாதிரி ஷார்ப்பா பண்ணியிருந்தாப்புல டைரக்டர். எனக்கு இந்த டீம்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் எதுலேயுமே அவங்க இந்த படத்துல ஒரு ஹாரர் எலிமெண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு புல்லிங் ஃபேக்டரா இருந்திருக்கும் ஆடியன்ஸை தேட்டரில் கொண்டு வரதுக்கு. ஆனால் அதை அவங்க அப்படி பண்ணாமல் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்குது அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரியான ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஹிருதயபூர்வம் மாதிரியான ஒரு படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நான் தேட்டருக்குள்ளே போகிறேன். அங்கே போனால் இந்த ஹாரர் எலிமெண்ட்டோட ஆட் ஆனு எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் பண்ணிச்சு. அதை விட அதை ஒரு யூஷுவலான பேட்டர்னில் சொல்லாமல் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. என்னை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா படத்துல அந்த ஆத்மா நிவின் பாலிய காத்து மூலமா தான் தொடும். அந்த பிரீசி மொமெண்டா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கிடைச்சிச்சு. ஒரு கட்டத்துல அந்த உயிர் உள்ள அந்த மனுஷனுக்கும் இந்த ஆத்மாக்கும் இடையில வரக்கூடிய அந்த காதல், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொசசிவ்னஸ், இதெல்லாம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எனக்கு ஏய் என்னடா பண்றீங்க, என்னென்னமோ சொல்றீங்க, பயங்கரமா கனெக்ட் ஆகுதுடா. இதுவே வேற ஏதாவது நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத ஒரு படமா இருந்தா, ஏய் நீங்க 2 பேரும் ஆத்மா மனுஷன்டா எப்புட்றா என்னடா அப்படின்னு கலாய்ச்சிருப்போம். பட் இங்க கலாய்க்கணுன்ற ஒரு எண்ணமே வரல. அதெல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல நிவின் பாலி எஸ்ன்னு சொல்லிட்டு போற அந்த சீனுமே எனக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த படம் ஒரு ஹிருதயபூர்வம் படம் பார்த்துட்டு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். செம்ம படம்டா, ரொம்ப ஒரு அழகான படம் அப்படின்ட்டு. அந்த படத்தை விட ஒரு 2 படி மேலேயே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் தான் இந்த சர்வமயம். இதோட ரைட்டிங்கு, அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அதுக்கு கொடுத்துருக்க சினிமோட்டோகிராஃபி, அல்டிமேட் சினிமோட்டோகிராஃபி. அந்த ஒரு ஃப்ரேமு, லைட்டிங்கு, நைட் சீக்வன்ஸில் அந்த ஒரு குளத்துக்கிட்ட நடக்கிற அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அதை கோரியோ பண்ண விதம், அதை எடிட் பண்ண விதம், அதை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு சாங்கில் வரக்கூடிய அந்த விஷுவல்ஸு,
அந்த ஊரோட அந்த பிளசண்டான விஷுவல்ஸ் அவ்வளவு அழகா காமிச்சிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபரு. அப்புறம் முக்கியமா ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் அல்டிமேட். சாங்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், 2மே படத்தை கூட அவ்வளவு அழகா வந்து உட்காந்துருந்துச்சு. நம்மளை வந்து அப்படியே ஒரு மிஸ்மரைசிங்கான ஒரு ஃபீலாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட யாருமே ஸ்க்ரீன்ல தியேட்டர்ல உட்காரல. அப்படியே ஒரு 2 அடி மேல அப்படியே பறக்கிற ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. ஆக்டிங்லாம் ஐய்யய்யோ! அல்டிமேட். நிவின் பாலி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தான். அவ்வளவு கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸு. இப்ப அவங்க சொல்ற அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தா, ரொம்ப ஒரு சிம்பிளான டயலாக்ஸ் தான். பட் அத டெலிவர் பண்ற விதம் இருக்குல்ல, அவர் ஒரு விஷயமும் டெலிவர் பண்ணும்போது, நம்ம அப்படியே ரசிச்சுருவோம் அவர் மேல. டா அப்படின்னு அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு வியர்டான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் குடுக்குறது. அது அந்த ஒரு முக்கியமா அந்த அந்த ஆத்மாவ பார்த்த பிறகு அவர் குடுக்குற எக்ஸ்பிரஷனு, அதெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதே மாதிரியே ரியா ஷிபுவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவோட கியூட்னஸ்ஸு, அந்த கேரக்டருக்கும் நிவின் பாலி கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கு, அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. அப்புறம் அஜு வர்கீஸோட அந்த ஃபன் எலிமெண்ட்ஸு எல்லாருமே படத்துல ரொம்ப 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 அழகா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த சர்வமாயா உண்மையிலேயே ஒரு மாயம் தான். அந்த தியேட்டருக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து நமக்கு மாயம் தான். மலையாளத்துல தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான படம். குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பார்க்கலாம். ஸோ தியேட்டர்ல போய் பார்த்துருங்க.